கேஸ் முதல்ல 31 கேஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஐ கண்டெம் யூ கெட் அவுட். அது தெரியாது. அதெல்லாம் இருக்கு. கோர்ட்டுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்காரன் சொல்றான் அயோத்தியா மாறாம இருக்கிறதுக்கு தடுத்தம்டே டே எங்க பிரானே அதுதான்டா அப்படின்றா. இவனை உள்ள தூக்கி வைக்காம என்ன செய்யும்? வேலூர் இப்ராஹிம் தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் பிரதிநிதி நம்புவாங்களா யாராவது? வேலூர் இப்ராஹிம் முஸ்லீம்னு முதல்ல ஒரு தொப்பியை போட்டுட்டு முஸ்லீம் மாதிரி ஒரு பேசுறாருன்றத வச்சு அவங்க என்னெல்லாம் வேலை பாக்குறாங்க. அயோத்தியில ஜெயிக்கிறது மட்டும் பிஜேபியின் அசைன்மெண்டா பிஜேபி அதை கையில் எடுக்கல. ஒரே ஒரு ராமர் கோவில் மேட்ர எத்தனை உயிரை இழந்து நாங்க அதை அடைஞ்சிருக்கிறோம், அது மாதிரி இங்க நடக்காதான்னு எச் ராஜா சவால் விடுறாரு. தெளிவா சொல்லி செய்யறாங்க, சுதாரிப்பா இருக்கணும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இந்த சங்கி நாய்ங்க தமிழ்நாடு மதுரை கடிக்க வந்திருக்கானுங்க. தமிழ்நாட்டை மதுரையா டார்கெட்டு? மதுரை தான் அது அவங்க ஒரு சப்பையா கருதுறாங்க, அதாவது தொட பீஸா கருதுறாங்க. இதை கடிச்சோம்னா தமிழ்நாடு கால் இல்லாம ஆயிரும், இந்துத்துவ வெறிகொண்ட மாநிலம் ஆயிரும், நம்மளும் பாய் மாறும் வெட்டிக்கிட்டு சாவோம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. வெளிப்படையா எச் ராஜா ஆர்ப்பாட்டத்துல டிக்ளேர் பண்றாரு, ஆமாடா அயோத்தியா மாத்த போறேன்டா. அது மட்டும் இல்ல, அவர் வந்து கோர்ட்டுக்குள்ள கவர்மெண்ட் வைத்த வாதத்தை வெளியே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கோர்ட்டுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்காரன் சொல்றான் அயோத்தியா மாறாம இருக்கிறதுக்கு தடுத்தம்டே டே எங்க பிரானே அதுதான்டா அப்படின்றா. இவனை உள்ள தூக்கி வைக்காம என்ன செய்யறது? ஆனா அனுமதி வந்து நீதிமன்றம் எதன் அடிப்படையில் கொடுத்துச்சுன்னா துவேஷங்களை பரப்பாம இருக்கிறதுக்காக இருக்கணும், அமைதியான முறையில அனுமதி கொடுத்தாங்க. இப்ப இவர் பேசுனது வந்து துவேஷத்தை கிளப்புறதா இல்லையான்னு கணம் பொருந்திய நீதிபதி அவர்கள்ட்டயே அதை காட்சியா காட்டு. நீதிபதி இது என்ன முடிவு பண்ணுது, ஸ்டேட் இதுக்கு என்ன முடிவு பண்ணுது? எதுக்குமே பதில் கிடையாது, பதில் இல்ல. மிக மோசமான அரசியலை பிஜேபி மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எங்கே தொடங்குச்சு அப்படிங்கிறதுல இருந்தே நம்ம இதை பேசணும். 2021 தேர்தலுக்காக தங்களுடைய அஜெண்டாவுக்கு கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை கையில் எடுத்தாங்க. அந்த வீடியோ நீக்கப்பட்டது, காவல்துறை கைது செய்தது, நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருந்த போதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய சினிமாவில் விலையில்லாத பிரபலங்களை மார்க்கெட் போன நடிகர்கள் அவங்க எல்லாரும் மூலமாக வந்து பிளான்ட் பண்ணி வீடியோஸை போட விட்டு இவர்களுக்கு ஆதரவான கும்பல்கள் மூலமாக சமூகத்தில் ஒரு பதற்றம் இருப்பது போல உருவாக்கி பெரிய அளவிற்கு பிரச்சாரமாக அதை எடுத்துகிட்டு போய் அப்போது இருந்த பிஜேபி தலைவர் எல் முருகன் ஆம்னி வேணா பிடிச்சி காரு பிடிச்சி மேலே அந்த மொட்டை மாடியில் ஏறி நின்றுக்கிட்டு வேலை புறம் பிடிச்சிக்கிட்டு நான் தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரை அப்படிங்கிற பேரில் போனார். அதுக்கு பிறகு அதில் ஒன்றும் ஜெயிக்கலன்னு வைங்க, அறுவடை வீட்டில் ஒன்றோட ஜெயிக்கலவங்க, அது வேறு. பட் அப்போ தொடங்கினாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பிஜேபி எடுக்கக்கூடிய அட்டம்ப்ட்டு அப்படிங்கிறது வந்து கண்கூடா. அண்ணாமலை வந்ததற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவ மிஷினரி பள்ளியில் வந்து மதமாற்றம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு மதக்கலவரத்தை ஆரம்பித்தார். கோயம்புத்தூரில் நடந்த அந்த கார் சிலிண்டர் வெடிப்பு அதை வந்து பிரதான பிரச்சனையாக மாற்றி ஹிந்து விசஸ் முஸ்லீம் அப்படின்னு கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இப்படி ஒன்றையும் ட்ரையல் பண்ணி இன்னைக்கு இஸ்லாம் தமிழ்நாட்டில் வந்து இதுவரை கைதான இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பட்டியலை தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேஸில் கைதானாங்க அப்படின்னு வாசிக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் இதே மாதிரி கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள், வெடிகுண்டு வழக்குகள், சாராய பாட்டில் வழக்குகள், மண்டை உடைப்பு வழக்குகள், இந்த வழக்குகள்லாம் சம்மந்தப்பட்ட இந்துக்கள் லிஸ்டையும் சேர்த்து எடுத்துப்போம். ஒட்டுமொத்தமாக பதிவாகும் வழக்குகள்ல இந்துக்கள் யாரும் முஸ்லீம் யாருன்னு பிரிப்போம், எடுப்போம். அப்படி எடுத்தா அது சரியா? முதல்ல ஒரு குற்றம் செய்பவன் முஸ்லீமா இருக்கணும், கிறிஸ்தவனா இருக்கணும், இந்துவா இருக்கணும்னு எப்படி வரையறுக்கும்? எல்லாரும் தான் அக்யூஸ்டா இருக்கா? அப்போ உங்க கட்சியில ஏபி முருகானந்தம்னு இருக்கிறாரு, அவர் குடும்ப நல நீதிமன்றத்துல போய் போக்குவரத்துமா இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அப்ப அவர் வந்து குடும்ப சிதைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லிடலாமா? ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களும் குடும்ப சிதைவை வலியுறுத்துபவர்கள் அப்படி சொல்லிடலாமா? அவங்க பிஜேபி காரர்கள் வந்து குடும்பம் நடத்துறதுக்கே தகுதியற்றவர்கள் அப்படி சொல்லிட முடியுமா? அது ஒரு நபரினுடைய வழக்கு, அவருடைய பர்சனல் விஷயம், அது உள்ள நம்ம போக முடியாது. இப்ப தேவநாதன் யாதவ்னு ஒருத்தர் இருந்தார். ஆமா, தேவநாதன் அவர் பேர் என்ன? தேவநாதன் குருக்கள். இவருங்க இந்த சிட் ஃபண்ட். ஓ, நீங்க இந்த தேவநாதனுக்கு போயிட்டீங்க, நான் காஞ்சிபுரம் தேவநாதன். அவர் வேற, அவர் வந்து அவர் வேற. நான் இவரை கேட்கிறேன். இவர் வந்து கிரிமினல் கேஸ்ல 500 கோடி அடிச்சாரு. 500 கோடி ஆட்டையை போட்டு ஜெயில இருக்கக்கூடிய குற்றவாளி ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்களே. நான் இப்படி கேட்கிறேன், அப்போ பார்ப்பனர்களுடைய உழைப்பு, கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை, பணத்தை, கையிருப்பா அவங்களுடைய இருவாஞ்சுருக்கு போட்டு வச்சிருந்த அந்த 500,000 ரூபாயை தேர்ந்தெடுத்து பிச்சு பிடுங்கி அதில் உண்டு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க பிஜேபி. இல்ல, இதுலயுமே அபகரிக்கிறவங்க. அந்த சிட்பண்ட்லயுமே வந்து பணம் போட்ட பார்ப்பனர்கள் பூரா ஏழை பாப்பான் தான். ஆமா, எல்லா சாதியிலும் எப்படி ஏழைங்க இருப்பாங்களோ அதே மாதிரி பார்ப்பன சாதியிலும் ஏழைங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுடைய உழைப்ப ரத்தத்தை சுரண்டக்கூடியவர்கள் தான் பிஜேபி. ஆமா, கொடுத்த, அதாவது பணம் கொடுத்த பார்ப்பனர்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுவா, அவ பல இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவா,
பணம் இல்லாம தினமும் தட்டு காசை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஒரு சில பார்ப்பனர் வந்து என்ன பண்ணுவா, சிட் ஃபண்ட்ல போடுவா. அந்த காசை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு சீட்டு வேற. அத பூராத்தையும் பிஜேபி தான் செஞ்சுச்சுன்னு நாம சொல்ல முடியுமா? சொல்றாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. பட் அப்படி சொல்லலாமா? இல்ல அப்ப இந்துக்கள் எல்லாம் இப்படி கொள்ளையடிக்கிறார்கள்னு சொல்லிட முடியுமா? தேவேந்திரன் செஞ்சாரு அப்படின்றதுக்காக அவர் சார்ந்த சமூகம் மொத்தமும் அப்படி பண்ணுச்சு. தேவநாதன் அப்படி பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மொத்தமா அவங்க 1-2 குற்றவாளி தான் பெரிய வர பூராமே அக்யூஸ்ட். நாங்க அதை சொல்லல, நீங்க அதை சொன்னதுனால சொல்றோம். இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? அப்ப அப்படி பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு நெருக்கடியை இப்ப கொண்டு வந்து பேசணும், அதை பூதாகரம் ஆக்கணும்னு பேசுற அட்டம்ப்ட்ல இது ஒரு படியா மேல வந்து நிக்குது. இந்த பிரச்சனையை எப்பல இருந்து தொடங்குறாங்க அப்படின்னா டிசம்பர் மாசத்துல இருந்து தான் கிரவுண்ட் ஒர்க்க தொடங்குறாங்க. இந்த தமிழ்நாடு மொத்தமும் இத பிரச்சனையா மாத்துறதுக்கு பிஜேபியை இப்படிலாம் ஏன் ட்ராப் பண்றீங்க, அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்க எல்லாருக்கும் 1-2 செய்தி மட்டும் சொல்றேன். பிஜேபி தமிழ்நாட்டில் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க? கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பின்னாடி காரணம் என்ன? அங்க மரக்கடையில கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஒரு கலவரம் உருவாகணும், அந்த கலவரத்தின் மூலமாக அந்த ஏரியாவை கைப்பற்றணும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் எப்படி வெற்றி பெறுகிறார்கள், அண்ணாமலை எப்படி 2வது இடத்துக்கு வந்தாலும் அத்தனை லட்சம் வாக்குகள் வாங்குகிறார். பிஜேபிக்கு ஆதரவான ஒரு வேவ் லென்த் அந்த மக்களிடம் உருவாக்குவதற்கு ஒரு கலவரம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. இன்னொரு இடம் எங்க பிஜேபி? மண்டக்காடு, கன்னியாகுமரி. ஏன் மண்டக்காடுங்கிற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை உருவாக்குனா அந்த இடத்துல நாம வளர முடியுங்கிறது பிராக்டிக்கலா அவங்க அனுபவிச்சிருக்கிற, ருசிச்சிருக்கிற ஒரு சுவை. அந்த சுவையை எடுத்துட்டு வந்து அரிட்டாப்பட்டியில் தோற்றதன் அடிப்படையில், அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுத்துட்டு வந்து அதை வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு, மக்கள் எல்லாருமா போராடி வெளியே அனுப்பினதுக்கு பிறகு இன்னொரு மலையை நம்ம கைப்பற்றணும், அதன் மூலமாக நம்முடைய அஜெண்டாவை கொண்டு வரணும், இங்க நம்ம விட்ட பேரை இங்க நம்ம வாங்கி ஆகணுங்கிறதுக்காக அற்பத்தனமாக தேல்பத்ரி சிங்னு பிஜேபி எங்கெல்லாம் போய் இப்படி திரும்பி பார்த்தாலும் அவங்களுக்கு ட்ரம்ப் கார்டா யார் இருப்பான்னா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிறோம், தம்பி ஆட்டோ டிரைவர் தம்பி, வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவங்கள பூரா சண்டைக்கு இழுக்கிறதா கூப்பிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்க பார்த்திருக்கிறாங்க. நேத்து நீங்க பேசின சன் நியூஸ் டிபேட்ல ரொம்ப முக்கியமான ஆர்கியூமெண்ட்டை ஸ்ட்ராங்கா வச்சீங்க. ஆதாரங்கள் கேட்டு ஆதாரங்களும் இங்க கிடையாது. அது சிக்கந்தர் மலையா கந்தர் மலையான்னு கேட்கறாங்க. யார் உன்கிட்ட கேட்டா? சிக்கந்தர் மலைன்னு யாராவது உங்ககிட்ட வந்து கிளைம் பண்ண சொல்லி கேட்டாங்களா? இல்ல, அப்படியே சொல்லிக்கிட்டாலும் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மலையை 1000 பேர்ல அழைக்கிறது வழக்கம் தானே. கெசட்ல என்ன இருக்கு, அவ்வளவுதான். நீ வந்து எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு மதுரையில மாட்டுத்தாவணி வச்சுக்கிட்ட. நாங்க யாராவது ஒரு ஆள் மதுரையில இது புரட்சி தலைவர் தங்கத்தாரகை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பேர் டிக்கெட் கேட்கும்போது எம்ஜிஆர் 2 டிக்கெட், அவர் ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டாரு. டிக்கெட் வாங்குறது நாங்க என்ன கேட்போம்? மாட்டுத்தாவணிக்கு பஸ், மாட்டுத்தாவணிக்கு டிக்கெட் கொடுங்க, அவ்வளவுதான். நாங்க மாட கண்டமா, மாடு தாவணி போட்டுச்சுன்னு கண்டமா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வழக்கத்துல இருக்கிற பாச மாட்டுத்தாவணி, அவ்வளவுதான். பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்னு எங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. நாங்க எந்நேரமும் உளவார பெரியார் 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 அப்படின்னு நினைச்சுக்கிட்டேவா நாங்க அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் சொல்றோம். கேஷுவலா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோம். அந்த ஊர்ல இருக்கிற இந்து முன்னணிக்காரனே பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லணும். ஈவேரா பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்க முடியுமா? உள்ளுக்குள்ள சேர்த்து அப்படி இறக்கி விட்டுருவாங்க. அப்படி ஒண்ணு கிடையாது யாருன்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான். அதான் சொன்னேன் நானும். அவ்வளவுதான். அப்ப பெரியார்ன்றது பழக்கத்துல இருக்கிறது. அப்ப சிக்கந்தருடைய அந்த இடத்துக்கு பேர் என்ன? தர்கா தானே. தர்கா அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த பகுதியில் அதை நம்பக்கூடிய மக்கள் சிக்கந்தர் மலை அப்படின்னு அவங்களுக்குள்ள சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் குலசாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஊர்ல பேர் வேறையா இருக்கும். ஆனா அவங்க குலசாமி பேரை சொல்லி வேற ஊர்ல இருக்கிறவங்க கிளம்பி போகும்போது அவங்க குலசாமி பேரை சொல்லி தான் போவாங்க. அதுக்காக அந்த இடத்துக்கு அந்த பேர் வந்துருச்சா அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவர்கள் யாராவது கோவப்பட முடியுமா? அப்படி முடியாது. இப்ப நம்மளே கோயம்புத்தூர் போறோம், மனோஜ் கால் பண்ணி ஐயா உங்க ஊருக்கு வந்திருக்கோம், இப்ப கோயம்புத்தூரை மனோஜ் பட்டா போட்டு விட்டாரா, இந்திரகுமார் அதிரடி ஆதாரங்களை வெளியிடுவாரா, இப்படி கேக்குறதா? வடிவேலுக்கு அரைஞ்சு இது உங்கள் சொத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி அதை சொல்லவே முடியாது. திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது குன்றம் என்று ஒன்று இருந்தால் அங்கு முருகன் இருப்பார். அதனால டிஃபால்ட்டா அது முருகனுடைய மலை. அப்படியும் கிடையாது. மலைக்கு மேல முருகனே கிடையாது. மலை மேல இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில். ஆனா இவரு புதுசா சாணக்கியாக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு கோயில் எங்க இருக்குன்னே தெரியல. அது முதல்ல குடைவர கோயிலா, மலையை உடைச்சாங்களா, அப்ப இங்க சமணர் இருந்தாங்களா, அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு ஒரு மசூதி இருக்கு, அதை தோண்டுனா கோயில் இருக்குன்னு நீ போறேன்னா, கோவில் இருக்கிற இடத்த தோன்றேன்னு ஒருத்தன் சொல்லி கிளம்புனா அங்க இருக்கக்கூடிய பௌத்த மடாலயங்கள் இதுன்னு ஆர்கியூ பண்ணா அது சரியா இருக்கு. தோண்டவே தேவையில்லை, தூணா ஆதாரம் நிக்குது. ஒண்ணு இல்ல, மேல இருக்க அந்த சிறுவங்களுக்கு சிலைகளுக்கு இப்படி பட்டிட்டிங்கிரி பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய உருவம் என்னன்னு அங்க இருக்கக்கூடிய பௌத்த ஆய்வாளர்களே சொல்லுவாங்க.
ஊருக்கே தெரியும். ஆனாலும் ஏன்னா நம்ம பொது பார்வையில எப்பயுமே மூலவர்களை வந்து அலங்காரத்துல தான் பாக்குறோம். ஆமா, அலங்காரம் இல்லாம அது என்ன சிலைன்னு எங்களுக்கும் தெரியாது. உள்ள இருக்கிற உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். சீசனுக்கு ஒரு தடவை நீங்க அதெல்லாம் மாத்துவீங்க. ஆமா. ஆனா வெளியில சொல்லுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா நம்ம வயிற்று பொழப்பு போயிடும். நம்ம அது உள்ள வரல. ஆனாலும் அது பண்றது சரியா அப்படின்னு கேட்டா தேவையில்லாம ஏங்க அந்த சங்கடங்களை கொடுக்கறதுன்னு ஒரு நாகரிகத்தோடு அங்க நிப்பாட்டுறாங்கன்னா அந்த நாகரிகம் இங்கேயும் வரணும். அங்க இருக்கக்கூடிய தர்கா உனக்கு பிரச்சனை ஆகுது. எப்ப பிரச்சனை ஆகுது? எத்தனை வருஷமா உனக்கு பிரச்சனை ஆகுது? எளிமையா எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப கோபி சுதாகர் ஒரு வீடியோ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலே அதான் ட்ரெண்டிங். ஏன் ட்ரெண்டிங் ஆச்சு? ஒரு கோவில், அந்த கோவில் பக்கத்திலேயே தர்கா, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு. இந்த என்வாயர்மெண்ட் தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். இதை சங்கிகளால் புரிஞ்சுக்க முடியலன்னு கோபி சுதாகர் போட்ட வீடியோ. ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திலையும் அப்படி ஒரு பேட்டர்ன் இல்லாம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பேட்டர்ன் இயல்பா இருக்கு. ஏன்னா இங்க எல்லா இடங்கள்லையும் எல்லாரையுமே அனுசரிச்சு எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற கல்ச்சரை உருவாக்கி இருக்கு. இல்ல இதே மாதிரி ஒரு இடம் கர்நாடகால இருந்தது. கர்நாடகால வந்து பாபா புதங்கரின்னு ஒரு மலை, பேரு பாபா புதங்கரி அப்படின்னு இருக்கிறதுனாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்க பாபா புதங்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அடக்கமா இருக்கு. இருந்துச்சுன்னு சொல்லிடணும். இருக்கு, இப்பயும் இருக்கு. என்னவா இருக்கு? இவன் தோண்டிட்டான்றதுக்காக அங்க எதுவும் இல்லாம பாபா புதங்கர் அவர் ஒரு இந்து சாமியார், அவர் அடக்கமா இருக்கிறாரு. அதே இடத்துல கலந்தர் அப்படின்ற ஒரு சூஃபி செயின்ட், அவரும் அதே இடத்துல அடக்கமா இருக்கிறாரு. போறவங்க இந்த சமாதிக்கும் போவாங்க, அந்த சமாதிக்கும் போவாங்க. நம்மளுக்கு என்ன, இந்த பக்கம் கலைஞர் சமாதிக்கு போய் ஐயா வணக்கம், அந்த பக்கம் ஜெயலலிதா சமாதிக்கு போய் அம்மா வணக்கம். அவ்வளவுதான். 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், 2 பேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு போறதுதான். அந்த மாதிரி பாபா புதங்கரி மலைக்கு போய் இப்ப அந்த மாதிரி 2 சமாதியும் பார்த்துட்டு வர்ற வழக்கம் உண்டு. அது பெரிய சுற்றுலா தலம் கிடையாது. யாரோ எப்பயாவது போறது வர்றது, இவ்வளவுதான். 90களில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்குன்னா அந்த வாசல்ல டோக்கன் போட்டு ஏதாவது கடை போட்டா கூட பெருசா சேல்ஸ் ஆகாது. அப்படி இருந்த இடம் காட்டுப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப அப்படி இருக்கக்கூடிய பகுதியில வந்து இவங்க உள்ள புகுந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்த வந்து இந்துக்களுக்கே சொந்தம், இங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு இவங்க கிளம்பி வர்றான். ஏன் அப்படின்னா 1964 என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அதை வக்ஃபு நிலமா அறிவிச்சிடுறாங்க. அங்க அவங்க தான் அதிகமா வர்றாங்கன்ற அடிப்படையில அது வக்ஃபு கிட்டே இருக்கட்டும், பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வக்ஃப்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அது கோர்ட்டுக்கு போகுது, கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இல்ல அப்படிலாம் ஒருத்தருக்கு ஒதுக்கிறாதீங்க, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது பொதுவான இடமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. 1990 ஹைகோர்ட்டும் அதே சொல்லுது, பொதுவான இடமா இருக்கட்டும்னு சொல்லிடுது. இப்ப இவனுங்க இதை வச்சு கிளம்புறானுங்க. அது எப்படி பொதுவான இடமா இருக்கலாம், அது எனக்கு சொந்தம், வக்ஃபுக்கு சொந்தம்னு சொன்னதை திருத்தி பொதுவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது. அப்ப அதை ஏத்துக்கிட்டு போறதுதான் மக்களுடைய மனநிலையா இருக்கும். ஆனா இவன் உள்ள போய் என்ன பண்றான், இல்ல அது இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்றான். இந்துக்கள் எவனுமே வரல, ஏன்னா இங்க பாபா புதங்கர் அடக்கமா இருக்கிறாருன்ற செய்தியே யாருக்கு தெரியாது. இவன் என்ன பண்றான், வண்டியை பிடிச்சு வேணும்னே அங்க ஆளை கூட்டிட்டு போறது வர்றது. எப்படி சபரிமலைக்கு வந்து 80களுக்கு பிறகு வந்து ஒரு பூஸ்டிங் கொடுத்து பம்ப் அடிச்சு உள்ள ஆளுகளை ஏத்த ஆரம்பிச்சாங்களோ, அந்த மாதிரி இங்கேயும் 90களுக்கு பிறகு பம்ப் பண்ணி விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங் தள், இந்த கோஷ்டி வந்து வருஷம் ஆர்கனைஸ் பண்ணி கோயிலுக்கு போக வரன்னு இருந்து அந்த ஏரியால ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய தர்காவை இடிச்சு தள்ளணுன்ற கலவரத்தை செய்து டெபாசிட்டே இல்லாத ஒரு இடத்திலிருந்து டெபாசிட் பெற்று வெற்றி பெறுகின்ற இடத்தை நோக்கி நகர்றாங்க ஃபுல்லா கலவரத்துல. இதே காலகட்டத்தில் 91 ஏக்தா, இப்ப பாருங்க எப்படி திருப்பரன்ற மலை, அதே மாதிரிதான் அங்கேயும் 2 ஒன்னா இருந்தது. இப்ப இன்னைக்கு அதை பத்தி யார்கிட்டையும் கேட்டா பாபா புதங்கரிகளை பத்தி யாருக்கும் தெரியல. இப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது ஹூப்ளியில என்ன நடக்குது, ஒரு மசூதிங்க, மசூதியை சுத்தி ஒரு பெரிய லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் வந்து 999 வருஷம் லீஸ்ல வந்து அந்த அஞ்சுமன் இஸ்லாம் அப்படின்ற அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம். 999 வருஷம் அக்ரிமெண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல நான் என்னமும் செய்யலாம். ஏன்னா 999 வருஷம் அனுபவித்ததற்கு பிறகு கோர்ட் என்ன முடிவு பண்ணுது, அரசு என்ன முடிவு பண்ணுதுன்றதெல்லாம் அடுத்த விஷயம். 999 வருஷம் என் கையில இருக்கு, 100 வருஷம் தான் தாண்டி இருக்கு, இன்னும் 899 வருஷம் இருக்கு அப்படின்னா நான் என்னனாலும் கட்டலாம். அங்க இவங்க ஒரு பில்டிங் கட்டி இருக்கிறாங்க, தொழுகை நடத்துவாங்க வருஷத்துக்கு 2 தடவை. எதுக்கு, பக்ரீத்துக்கும் ரம்ஜானுக்கும். இந்த 2 தொழுகை போக மற்ற நேரம் என்ன பண்ணுவோம், நம்ம போய் கிரிக்கெட் விளையாட வர இருப்போம். இவன் ஒரு குரூப் உள்ள போயிருக்கான். உள்ள போனவன் என்ன பண்ணிருக்கான், நான் கொடியேற்ற போறேன், கவர்மெண்ட் தடுத்திருக்கு. எதுக்குடா நீ இங்க வந்து கொடியேத்துற, பொது இடத்துல போய் ஏத்த வேண்டியதாண்டா, தனியார் நிலத்துல ஏன்டா கொடியேத்துற, 1000 வருஷத்துக்கு லீஸ் வாங்கியிருக்கானே அவன் இடத்துல நீ வந்து ஏன்டா ஏத்துற அப்படின்னு சொல்ல. இப்ப இதுல என்ன பிரச்சனை, அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, கிட்டத்தட்ட அது தனியார் வீடு. என் வீட்டுக்குள்ள வந்து கொடியேற்ற வரேன்னு ஒருத்தன் சொல்றான், கவர்மெண்ட் அவன் வீட்டுக்குள்ள நீ போகக்கூடாதுன்னு சொல்லுது. ஐயோ, தேசிய கொடியை ஏற்றக்கூடாது என்று கர்நாடக காங்கிரஸ் அரசு அவமதித்து விட்டது.
தேசிய கொடி ஏற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பொத்தாம் பொதுவா செய்தியை பரப்புறது. இப்ப இங்க எப்படி மலையில இந்து மலையை சூறையாடிய இஸ்லாமியர்கள் இந்து கோயிலில் பிரியாணி சாப்பிட்ட நவாஸ் கனின்னு இல்லாத பொல்லாத செய்திகளை பரப்புறாங்களோ அதே மாதிரி அங்க பரப்புறது. பரப்பியதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய அஞ்சுமன் இஸ்லாம் அமைப்பை சுத்தி கிட்டத்தட்ட 4 வருஷமா இவனுங்க உள்ள போக கலவரம் பண்ண, இவங்க மசூதியில தொழுகை நடத்தும் போது உள்ள பூந்து கலவரம் பண்றது, கொடியேற்ற விட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு எதிராக மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி கலவரத்தை தூண்டுறது. ஒரு கட்டத்துல கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்த பசங்களை விட்டு கேஸ், எங்களை கிரிக்கெட் விளையாட விட மாட்டாங்கன்னு. அது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அவன் என்னமோ விளையாட, அவன் உன்னை விளையாட விட்டுருக்கான்னு சந்தோஷமா போய் விளையாண்டுட்டு போவியா? உனக்கு இல்லாத ஒரு பிரச்சனை நீ கோர்ட்டுக்கு போய் நிற்பியா? இப்படி கலவரங்களை கிளப்பி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அங்கே அதே மாதிரிதான். அந்த கலவரத்திற்கு முன் பாஜகவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது, கலவரத்திற்கு பின் அந்த இடம் பாஜகவுக்கு சொந்தமானது. இப்படி மாறுது. கடைசியில் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, தேவகவுடா 95 முதலமைச்சரா இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எதுக்கு பிரச்சனை, தள்ளு எல்லாம் பாய், நீயே ஏத்திரு பாய் கொடியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடியேற்ற வச்சு உக்கலிகாசு கவுடாசு இந்த எல்லா கம்யூனிட்டியையும் கூப்பிட்டு ஒரு மதுரநடக்க கூட்டத்தை போட்டு அங்கே பதற்றத்தை தணிச்சிருக்கிறாரு. ஆனாலும் அதன் மூலமாக பயம் உருவாக்கப்பட்ட இந்து முஸ்லிம்களுக்கு இடையிலான பதற்றம் வந்து அப்படியே பெருசாயிருச்சு. இப்போ அந்த மாதிரி நாமளும் பயப்படணும். இப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே என்ன இது, 2 பேர் கலவரம் பண்ணுறாங்க, 2 பேர் சரியாயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஊரினுடைய சூழல் என்ன. இப்போ இன்னைக்கு கிளப்புற பிரச்சனையை பாருங்க. நவாஸ்கனி வந்து எம்பி வந்து இது பிரியாணி சாப்பிட்டாரு, எங்க வச்சு சாப்பிட்டாரு, அவர் சாப்பிடலன்றாரு, அது வேற. அப்படியே சாப்பிட்டாலும் அந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்டிருக்கு அது தெரியாது அவங்களுக்கு. எவனுக்குமே தெரியாது, அவரே போடல எங்க சாப்பிட்டோம்னு. ஆனா சாப்பிட்டதை வந்து ஒரு பிரச்சனையா மாத்தணும்னா அவர் வெளிப்படையா சொல்றாரு நான் பிரியாணியும் சாப்பிடலன்னு. அவர் சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, அவர் சாப்பாடு, நீ எப்படி உரிமை கொண்டாடலாம். இந்த பதட்டம் எப்படி உருவாகும்னா, ஒரு தொப்பி போட்ட பாய் ஏதோ ஒரு ரோட்டு கடையில உட்கார்ந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டாருன்னா அதை போட்டோ எடுத்து டைட் ஷாட்ல ஒரு போட்டோ எடுத்து, பார்த்தீர்களா திருப்பரங்குன்றத்தில் ஒரு பாய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறார், அவர் வந்து திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு, மாட்டுத்தாவணி எங்க இருக்கு, மாட்டுத்தாவணியில் இருக்கிற பிஸ்மி ஹோட்டல் வாசல்ல நின்று பிரியாணி சாப்பிட்டுருப்பாரு, டைட் ஷாட் ஒரு போட்டோ எடுத்து திருப்பரங்குன்றம் மலையில் பாய் சாப்பிடுகிறாருன்னு போட்டா பாய்மார்கள் தங்களுடைய உணவு சாப்பிடுவது குறித்து நீ என்ன அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? நீ மனசாட்சியை தொட்டு சொல்லணும். பார்க்கக்கூடிய நபர்கள் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், சீக்கியர்களா இருங்க, பௌத்தர்களா இருங்க, சௌராஷ்டிராவா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, நீங்க சாப்பிட்ற ஒரு போட்டோவை எடுத்து போட்டு நீ இந்த இடத்துல சாப்பிட்டேன்னு உன் புகைப்படத்தோடு வந்தா நாளைக்கு காலையில உன் வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பதட்டம் உனக்கு நடக்குமோன்ற கிழக்குலயே இருப்பியா இல்லையா? இதை முஸ்லீம்களுக்கு உருவாக்குறது சரியா? முதல்ல அவன் நல்லா அண்ணன் தம்பியா நம்ம எல்லாரும் பழகிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவன் என்ன சாப்பிடணும், எங்க போகணும், எப்போ வரணும் அப்படிங்கிறத பூரா ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற மனநிலையை உருவாக்கலாமா முதல்ல? இன்னொன்று, நான் வந்து முஸ்லீம்ஸு மசூதி இருக்கிறதையும் நான் வரவேற்கிறேன், கோவில் இருக்கிறதையும் வரவேற்கிறேன். ஆனால் பிரச்சனை வந்து அந்த ஆடு மாடு தானே, அதை நம்ம தவிர்க்கலாமே அப்படின்னு பேசுகிற அந்த அப்பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்குல்ல, தற்குறி கழகத்து நபர்கள் பேசுறது இருக்குல்ல, அது ஆபத்தானது, அயோக்கியத்தனமானது. ஒருத்தன் நீ என்ன பிச்சை போடுறது, அவன் பல 100 வருஷமா அந்த இடத்துல ஆடு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அது அவனோட ரைட்ஸ். அதை கூட்டு போய் வாங்க பாய் நீங்க வெட்டுங்க பாய்னு சொல்றவன் தான் யோக்கியன், அவன் தான் அவனுக்காக நிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா நாளைக்கு இதே திருப்பரங்குன்றம் மலையில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா பேரு செல்வி, சரஸ்வதி, கவிதா அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவா இருப்பாங்க. அவங்க 4 பேர் 4 கறியை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்றதோ அல்லது ஏதோ ஒரு சாண்ட்விச் பசிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு கீழே போய் கடையில் வாங்கிட்டு வந்து நாம கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை எடுத்து சாப்பிட்றதோ தடை செய்யப்படும் போது உனக்கு வலிக்குமா வலிக்காதா? அத்தனை நாளா அத்தனை வருஷமா நான் அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லைன்னு சொல்றதை பத்தி கேள்வி எழுப்பாம அது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நீங்க தவிர்க்கலாமேன்னு பேசுறது பச்சை அயோக்கியத்தனம். நாளைக்கு எந்த அளவுக்குன்னா, எதுக்கு இந்த டைட்டா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, எதுக்கு துப்பட்டா இல்லாம வெளியில வர்ற, எதுக்கு லெகின்ஸ்லாம் போடுற, எதுக்கு ஜீன்ஸ்லாம் போடுற, 8 மணிக்கு மேல அண்ணா யூனிவர்சிட்டி இதுல உனக்கு என்ன வேலை, இந்த மாதிரி கேட்கக்கூடிய அயோக்கியவாதிகளுடைய இன்னொரு வாதம். அது வந்து ஆணாதிக்க மனநிலையில இருந்து வருது. இது வந்து உன்னுடைய மேம்போக்கான அப்பொலிட்டிக்கலான அயோக்கியத்தனமான உள்ளூர இருக்கக்கூடிய மத வெறுப்புல இருந்து வர்றது. இதை நீ யாருக்கும் செய்யக்கூடாது, அந்த எண்ணம் வரவே கூடாது. ஓபி சுதாகர் வீடியோவை நீ வைரல் பண்றியா, அதோட சேர்த்து நாம கேள்வி எழுப்பணும். அந்த பாய் போய் கறி வெட்டி சாப்பிட்டா என்ன தப்பு? அவர் தொழுகிற இடத்துல, அவங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல, அவங்க இத்தனை ஆண்டு காலமா வெட்டிக்கிட்டு இருக்கிற ஒன்ன வெட்டி படையல் போட்டு சாப்பிட்றாங்க. இன்னொன்னு வெளிப்படையா சொல்றேன், எனக்கு தெரிந்த இஸ்லாமிய நண்பர்களே தங்களுடைய நல்லது கெட்டதுகளுக்கு கிளம்பி போய் அங்க வெட்டி
ஒரு பெரிய ஆடு எடுத்துட்டு போவாங்க. அது எப்படியும் 20 கிலோ 17 கிலோ இருக்கும். அந்த ஆடை சாப்பிட்றதுக்கு 25 பேர் தான் போவாங்க. மீதி கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு சமைச்சு அந்த தர்கால சாப்பாடு போடுவாங்க. அங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ் கிடையாது. வந்து சாப்பிட்றவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்னு எல்லாரும் இந்துக்களும் வருவாங்க. அந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் செய்யறதன் மூலமா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. அதுக்காக இவங்க வந்து நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னு திருப்பக்கூடாது. சாப்பாடு போடும்போது அது எல்லாருக்குமா தான் இருக்கு. அது குறித்து கேள்வி எழுப்பாம பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனமானது. ஆமா, நாளைக்கு இது வந்து திருப்பரங்குன்றம் மட்டுமான பிரச்சனை இல்ல. நாளைக்கு தமிழ்நாட்டு இந்த ஒரு இடத்துல நீங்க பாய்க்கு அட்வைஸ் பண்றீங்க, பாய் வேணாம் பாய், நீங்க விட்டுருங்க பாய், இனிமேல் கறி வெட்ட வேண்டாம் பாய், நீ இங்க விட்டுருவ. இது அவனுக்கு முதல் வெற்றி. நீ இன்னைக்கு அவனை உள்ள விட்டுட்ட, பாயை நீ சமரசம் பண்ண வச்சுட்ட அப்படின்னா நாளைக்கு உன் தெருவுல கறிக்கடை போட்டிருக்கிற பாய் வீட்டு முன்னாடி வந்து நின்று, இந்த தெருவுக்கு பேரு காளியம்மன் கோயில் தெரு, காளியம்மன் கோயில் தெருவுல பாய் எப்படி கறிக்கடை போடலாம், வெளியே போ அப்படின்பா. கேட்டா காளியம்மனுக்கு நாங்க கோழி தான் வெட்டுவோம், பாயோட ஆட்டை வெட்ட மாட்டோம் அப்படின்னு கதை சொல்லுவான். அங்க இருக்கிற பாயை கிளம்பும்பா. அடுத்து ஓ வீட்டுக்குள்ள வந்து நிப்பான். நீ பீஃப் வாங்கிட்டு போய் வீட்டுல சமைச்சேன்னா என்ன பீஃப் நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டை சேர்ந்தவர் பீஃப் வெட்டி தின்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஓ வீட்டுக்குள்ள வந்து நிப்பான். அதுவும் வர்றவன் உன் தெருக்காரன் வரமாட்டான், காளியம்மன் கோயில் தெரு குடியிருப்புக்காரன் வரமாட்டான். ஆமா, காரைக்குடியில இருந்து கிளம்பி வந்தார்ல, அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்தார்ல, வேலூர் இப்ராஹிம் வேலூர்ல இருந்து கிளம்பி வந்தார்ல, இவங்க தரப்பெல்லாம் கிளம்பி வரும். ரங்கராஜ் பாண்டே பீகார்ல இருந்து கிளம்பி வந்தார். ஆமா, ராஜஸ்தானா பீகார், அவரு எங்க இருந்து வர்றாங்கல்ல, அப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் கிளம்பி உன் வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டுவாங்க, சாப்பிடக்கூடாதுப்பான்னு. இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு கன்சர்ன்ல பேசுறீங்களான்னு கேட்டா ஆமா கன்சர்ன்ல பேசுவோம். ஏன் பேசுவோம்னா, மைனாரிட்டி மிக குறைந்த அளவிலான எண்ணிக்கையில இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துல சரி ஓகே நான் செய்யலை நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நாளைக்கு இந்த மைனாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு பாரு, நீ மைனாரிட்டியா இருப்ப ஒரு இடத்துல, உன் தெருவில் உன் குடியிருப்புல நீ இருக்கக்கூடிய பகுதியிலன்னு நீ எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போகும்போது நீ மைனாரிட்டியா இருப்ப. இன்னமும் மறுபடியும் சொல்றோம், ஹிந்து மதம் என்பது அசைவத்திற்கு எதிரான மதம் அல்ல, முருகன் என்பவர் அசைவத்திற்கு எதிரானவர் அல்ல. ஆனா அங்கு சமைக்கப்படக்கூடிய அசைவ விருந்து உன்னால பிரச்சனையாக்கப்பட்டிருக்குமா? நீயே அசைவம் சாப்பிட்றாள், நீ அதை பிரச்சனையா பாப்பியா? ஏதாவது ஒரு நாள்ல யாராவது நான்வெஜ் சமைக்கிறத மூக்க பொத்திக்கிட்டு நீ கடந்திருப்பியா? மீன் கவுச்சி அடிக்குதுங்கிறதுக்காக மூக்க பொத்திக்கிட்டு, கருவாடு கவுச்சி அடிக்குதுன்னு மூக்க பொத்திட்டு கடக்கிற ஆளா நீ? எல்லாத்தையும் வல்லு வதக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்றவங்க தானே நாம. ஒரே குலதெய்வம் கோயிலுக்குள்ள ஒரு சாமி கறி திங்கிற சாமி, ஒரு சாமி கறி திங்காத சாமியை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு முடிக்கும் போது அல்லது சாமி கும்பிடுற தொடக்கத்துல கறி சாப்பிடாத சாமியோட திரைய மூடிட்டு கறி சாப்பிடுற சாமிக்கு கடை வெட்டுவாங்க. ஆமா, எங்க ஊர்ல நான் ஏன் குலசாமி கோயில்ல இருந்து பல குலசாமி கோயிலுக்கு பிறந்தவில்ல பங்காளின்னு பல குலதெய்வம் கோயில்கள்ல இந்த நடைமுறை இருக்கு. கருதிங்காத சாமியோட சட்டை மூடிட்டு கருதிங்கிற சாமிக்கு கடா வெட்டுவோம். பக்கத்துல ஒரு 10 மீட்டர் கேப் கூட இருக்காது, ரத்தம் தெரிக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நான்வெஜ் அலோ பண்ணக்கூடாது, ஆடு மாடை அலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நீயா இருப்பியா? காடேஸ்வரா வெள்ளப்பூடேஸ்வரான்னு எவனோ ஒருத்தன் வந்து நிப்பா. நாளைக்கு நீ இருப்பியா? நீ செய்யல இல்ல, நாம செய்யல இல்ல, நம்மளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப செய்யறவன் யாரு? அவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அவன் வந்தான்னா யாரா நீன்னு கேட்கிற வேலை நம்ம வேலையா இல்லையா? நாங்க தான் ஒண்ணு கூடலையே அப்படின்னு மட்டும் சொல்றது அல்ல நம்ம வேலை. நான் தான் பிஜேபிக்கு ஓட்டு போடலையே சொல்றது அல்ல நம்ம வேலை. நான் தான் RSS சாகாவுக்கு போலையே சொல்றது அல்ல நம்ம வேலை. நம்ம வீட்டுல இருக்கிறவன் RSS சாகா போனானா? நம்ம வீட்டில் இருக்கிறவன் இந்த பிரச்சனையில எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா? நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவன் நம்மளை எதுவும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானா? நம்ம இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல அந்த தகவல் இந்த தகவல், இது இந்த அரசு அது அந்த அரசு, தாலிபான்களுக்கு ஆதரவு அது இதுன்னு ஏதாவது மெசேஜ் போடுறானா? தாலிபான் அரசுன்னு எழுதுற இந்த அரசாங்கத்தை தாலிபான் அரசுன்றாரு. எப்படி அதெல்லாம் சொல்ல மனசு வருது? அதை கேட்கறதுக்கு நாம எப்படி அதை வந்து கடந்து போறோம்? அங்கிட்டு முருகன் மாநாடு மாரியம்மன் மாநாடுன்னு போய்கிட்டு இருக்குன்னு பல பேர் கடுப்புல இருந்தா தாலிபான் மாநாடு கடுப்பாலாம் இல்ல, அது ரொம்ப பெரிய விமர்சனமாவே இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைய நாம சைலண்டா கடக்கிறதன் மூலமா ஒட்டுமொத்த சமூகமும் சைலண்டா கடந்துரும் நினைச்சிடவே கூடாது. ஏன்னா பிஜேபி அயோத்தி ராமர் கோவில் தான் இதுன்னு டிக்ளேர் பண்றாங்கன்னா, அயோத்தியில ஜெயிக்கிறது மட்டும் பிஜேபியின் அசைன்மெண்டா பிஜேபி அதை கையில் எடுக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிட்டத்தட்ட 15 வருஷமா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ராமர் கோவில் மேட்டரை எத்தனை உயிரை இழந்து நாங்க அதை அடைஞ்சிருக்கிறோம், அது மாதிரி இங்க நடக்காதான்னு எச்ராஜா சவால் விடுறாரு. தெளிவா சொல்லி செய்யறாங்க. சுதாரிப்பா இருக்கணும். இது மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் போகல, அதனால நாம எல்லாம் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இல்லாம
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ண போறாங்க, அது எதை நோக்கி நம்மளை கொண்டு போய் செலுத்தும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் நம்மளுக்கு இப்பயே வர ஆரம்பிக்கணும். அது குறித்து அலர்ட் ஆகலைன்னா மிஸ் பண்ணிட்டு நீங்க நான் போகலன்னு நினைக்கலாம், ஆனா உங்களுடைய சாதி சங்கமோ உங்களுடைய குடும்பமோ இதற்கு பலியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஸ்வகர்மா சங்கத்தினர் வந்து பச்சரிசிக்கார தெருல போன மாசம் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இவங்க போய் உட்கார்ந்து திருப்பரங்குன்ற மலையை மீட்போம்னு பேசி இருக்கிறாங்க. இப்ப இது எதுக்கு? நம்ம என்ன விஸ்வகர்மா சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீட்டிங் நடத்துறா என்ன பேசுவீங்க? அதிகபட்சம் நம்முடைய சமூகத்துக்கு இந்த இடஒதுக்கீடு மேட்டர்ல இது, நம்ம பிள்ளைகளுக்கு சங்கத்து சார்பா இதை நம்ம இது பண்ணணும், கைவினை கலைஞர் திட்டத்துல நம்மளுக்கு என்ன வேற இருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றது, இதுதான் பேசுவோம். திடீர்னு உள்ள புகுந்து ஒருத்தன் தாமரை மலர்ந்தே தீரும்னு பேசினான்னா சந்தேகம் வரணுமா வரக்கூடாது? இந்து வியாபாரிகள் நலசங்க கூட்டம், நீ இந்து வியாபாரி யாரு முஸ்லீம் வியாபாரி யாரு என்ன வியாபாரியானாலும் இரு, ஆனா அந்த வியாபாரிகள் நலசங்கத்துல போய் கோயிலை காப்பாத்துவோம் வாங்க அப்படின்னு உள்ள போய் உட்காடுறாங்க. அப்ப நீங்க சந்தேகப்படணுமா இல்லையா? நான் என் கடையில வந்து நான் பலசரக்கு ஜாமான் வச்சிருக்கேன், நான் இந்து வியாபாரி தான், ஆனா என் கடையில வந்து பெருசா பலசரக்கு ஜாமான் எடுக்கிறவர் வந்து அல் ரஹ்மான் பிரியாணி கடைக்காரரு, அவரை நான் பகிச்சுக்கிற முடியாது, அவர்கிட்ட தேவையில்லாம சங்கடத்தை நான் வளர்ச்சிக்க கூடாது, இந்த எண்ணம் வந்திருக்கும்ல. நாம ஏதாவது பொருள் விற்கும் போது இஸ்லாமியர்களுக்கு விற்க மாட்டோம், கிறிஸ்டினுக்கு விற்க மாட்டோம், இந்துக்களுக்கு மட்டும்தான் விற்போம்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்படி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கூடி அந்த சங்கத்துல பேசியிருப்போமா? கிடையாது. ஆனா திடீர்னு ஒருத்தன் உள்ள புகுந்து தாமரை மலர்ந்தே தீருன்னு சொன்னா உனக்கு சந்தேகம் வரணுமா வரக்கூடாதா? நீ கேட்கணுமா கேட்க கூடாதா? அடுத்து இன்னொரு யாரு? அடுத்து வரிசை அடுத்து இது ரெண்டு சங்கங்கள், சாதி சங்கங்கள் வரிசை 6. செய்கிந்தபுரம் நாடார் உறவின் முறை, ஜெயந்தபுரம் நாடார் அதிகபட்ச நாடார் உறவின் முறையில் என்ன பேசுவீங்க? நம்ம பிள்ளைக்கு ஜெயராஜ் நாடார் ஸ்கூல்ல வாங்கலாமா, விஹெச்என் ஸ்கூல்ல சீட்டை வாங்கலாமா, நம்ம உறவின் முறையில் யாரை பிடிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட படிப்புக்கு நம்ம வேலை வாங்கலாம், இந்த கல்யாண மண்டபத்தில் மதுரையை சேர்ந்த நாடார்களுக்கு வந்து பள்ளிக்கூட படிப்பு கல்லூரி படிப்புன்றது பிரச்சனை இல்லை, இல்ல பேசுறதே தானே. ஆமா, இன்னைக்கு அந்த பிரச்சனையை தாண்டி வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன, இப்ப நம்ம பிள்ளைகளை எப்படி தொழில முன்னேற்றுறது, நம்ம எப்படி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறது, கடை வச்சு கொடுக்கறதுக்கு பேசுவோம். இந்த ஏரியால இருக்கக்கூடியவர்கள் என்ன உதவி பண்ணுவாங்க, இதான நம்ம ப்ரோக்ரசிவா. நம்ம 2 தலைமுறையா கடை வச்சிருக்கோம், இனி அடுத்து மேனுஃபேக்சரிங்க்கு போகணும், எக்ஸ்போர்ட்டுக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? பேப்பர் இம்போர்ட் பண்றதுக்கு டாக்ஸ் அதிகமா இருக்கு. மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நாடார்கள் அதிகமா ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாகிய பேப்பர் பிரிண்டிங், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே, வெடி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இதா இருக்கு. நாம் அதுக்கு என்ன இது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய இடத்துல ஒரு கம்பி மீசக்காரன், புலிகேசி மீசக்காரன் உள்ள புகுந்து இன்விடேஷன் கொடுத்து தாமரை மலர்ந்தே திரும்ப உள்ள வந்தான்னா சந்தேகப்படணுமா படக்கூடாது? கோயில கேட்கணுமா கேட்க கூடாது? யாருக்கிட்ட இருந்து மீட்க போறோம், எதுக்கு மீட்க போறோம்னு கேட்கணுமா கேட்க கூடாது? இன்னொரு சங்கம் ஒண்ணும் இல்ல. இப்ப இதே நாடார் உறவின்முறை வந்தது, நாடார் உறவின்முறைக்கு எதிரான இன்னொரு உறவின்முறை இருக்கும். எப்படியும் என்னதான் இந்த உறவின்முறைகளுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு சாதிய இணக்கம் இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பகைமுரண் இருக்கு. ஒரே இதுக்குள்ள இல்ல, வெவ்வேறு சாதி சங்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முரணை பயன்படுத்தி நாளைக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு நல்லா தெரியும், திருப்பரங்குன்ற மலையை சுத்தி வந்து வரிசையா மண்டபமா இருக்கும். ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு உறவின்முறைக்கும் ஒரு மண்டபம் வச்சிருக்கோம். இந்த ஊர்ல இந்த சாதிக்காரை மண்டபம் வச்சிருக்கிறதா, இந்த ஊர்ல அந்த சாதிக்காரை மண்டபம் வச்சிருக்கிறதால உங்களே மண்டைய உடைக்க விடுவான் நாளைக்கு வந்து. தேவையா அது? நம்ம செய்யலாமா? அதை இல்லத்து பிள்ளைமார் சங்கம், தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம், நாயுடு சங்கம், நீங்க எல்லாம் அதிகபட்சம் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பேசுறதை தவிர என்ன பேசுவீங்க? இந்த சாதிய சங்கங்கள்லாம் அதிகபட்சம் போனா எக்ஸ்ட்ரீம், நீங்க பிற்போக்காவே பேசினா கூட நம்ம ஆளுகள்ல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுப்பா, நம்ம ஆளுகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ப்பா, இதுதானே அதிகமா பேசுவோம். நாம எல்லாருமா சேர்ந்து சண்டைக்கு போவோம், நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு எதிரியை உருவாக்குவோம், நாம எல்லாருமா சேர்ந்து முஸ்லீமை பார்த்தாலே விரோதமா பார்க்கணும். இப்படி என்ன நம்மளுக்குள்ள என்னைக்காவது வந்திருக்கா? இந்த சாதி, இந்த சமூகங்கள், இந்த சங்கங்கள் எல்லாம் சமூகத்துல ஓரளவுக்கு எல்லோரோடும் ஐக்கியமாகி அன்னோனியமா பழகக்கூடிய இடத்தை நோக்கி முன்னேறி இருக்கக்கூடியவர்கள். நீங்க எல்லாரும் திரும்பி பின்னோக்கி போய் பார்த்தாலே ஒருத்தனை வந்து சந்தேகப்படணும், இவனை பூரா ஒதுக்கி வைக்கணும், இவன் நம்ம கூட வரவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்குவோமா? திடீர்னு உங்க சங்கங்களுக்குள்ளெல்லாம் ஒரு கம்பி மீசக்காரன் உள்ள புகுந்து பிட் நோட்டீஸை கொடுத்து தாமரை மலர்ந்தே தீரும், தேசத்தை காப்பாற்றுவோம், மலையை காப்பாற்றுவோம். நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம நோட்டீஸை கொடுக்குறோம், வாங்கி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த சாதிகளும் நீங்க அவங்க பின்னாடி. ஆமா, அந்த போட்டோவை கொண்டு போய் விருதுநகர் நாடார் சங்கத்துல போய் உட்காருவான், அந்த போட்டோவை கொண்டு போய் தூத்துக்குடி சைவ பிள்ளைமார் சங்கத்துல போய் உட்காருவான். பாருங்க, மதுரையில எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த சங்கத்துக்கு, அவன் உங்களை தொடர்பு கொள்ளவே முடியாத இடத்துல இருப்பான். அந்த இடத்துல கொண்டு போய் இந்த நோட்டீஸை காட்டி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு அங்க போய் மீசி எண்ணிட்டோம். அவங்களுக்கு தெரியுமா வேலூர் இப்ராஹிம் தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் பிரதிநிதி நம்புவாங்களா யாராவது? வேலூர் இப்ராஹிம் முஸ்லீம்னு முதல்ல ஒரு தொப்பியை போட்டுட்டு முஸ்லீம் மாதிரி இவர் பேசுறாருன்றத வச்சு அவங்க என்னெல்லாம் வேலை பாக்குறாங்க. எந்த ஒரு பாய் தொப்பியை கலட்டாமலே திரியிறானோ
அவன் வந்து அந்த சமூகத்துக்கு விசுவாசமா இருக்கிறதுல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். யாருக்கோ எதையோ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யார மூலமா அதை ப்ரூவ் பண்ண வைக்கப்படுகிறார் அப்படிங்கறதும் நம்ம சந்தேகப்படுறோம். நம்மளுக்கு எவ்வளவோ பாய தெரியும். நாகூர் அனிஃபா பாயில தொடங்கி, ஜவாஹிருல்லா பாயில தொடங்கி, அப்துல் சமத் பாயில தொடங்கி, நவாஸ்கனி பாய் வரைக்கும் தெரியும். இது நம்ம ஆளுநர் சனவாஸ் வரைக்கும் யாரும் தொப்பியோட சுத்தல. ஆனா பாருங்க, கோட்டு கலையாம தொப்பியோடய சுத்துவாப்ல அவரு. எல்லா நேரங்கள்லயும் அதை செய்யறாப்லன்றப்பதான் நம்மளுக்கு அந்த சஸ்பெக்ட் வருது. ஆமா, அப்படி நம்மளுக்கு தாண்டி அடுத்து இருக்கு. அண்ணு 2 சங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த சங்கத்துக்கு பேரை சொன்னா மதுரையில் இருக்கக்கூடிய இந்த 2 சமூகமும் கொந்தளிக்கும். புறமலை கல்லர் முன்னேற்ற சங்கம், அகில இந்திய மருதுவாண்டியர் பேரவை. முக்குளத்தோர்களுக்கு வெளிப்படையாக ஒரு கேள்வி. அதிகபட்சமா சங்கத்தாட்கள் உள்ள போய் என்ன பேசுவோம்? இஸ்லாமியர்கள் குறித்து துளி அளவாது எதிர்மறை விமர்சனம் இந்த சங்கங்களுக்கு உண்டா? குறிப்பா முக்குளத்தோருக்கு உண்டா? பாய்க்கு நம்மளுக்கு என்னைக்காவது பிரச்சனை இருந்திருக்கு? பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மார்பால் கொடுத்து வளர்ந்த ஆயிஷா பீவி எல்லாமே ரெக்கார்டு, எல்லாத்தையும் அவங்க ப்ரூவன். இஸ்லாமியர்களை துளி கூட விரோதமா பார்க்காத சமூகங்கள் முக்குளத்தோர் சமூகம். அந்த எம்எல்ஏ பேர் என்ன? காதர் பாட்சா என்கின்ற முத்துராமலிங்கம். எந்த அளவு அது ரத்தத்தோட ரத்தமா கலந்தது. இந்த சங்கங்கள் மீட்டிங் நடத்தும் போது அதிகபட்சமா நம்ம என்ன பேசிடுவாங்க? ஐயா எப்பா நம்ம ஆளுங்க எல்லாருமா சேர்ந்து இந்த கோயில் காலேஜ் இந்த இடத்த நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு யார் சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம், நம்ம ஆளுகள்ல யாரு வேற வெளியூர்ல பெரிய ஆளுங்க இருக்கிறா அவங்களை கூப்பிடல. இப்ப உண்மையிலேயே இவங்க பிஎம்டி சங்கம், பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர்ல சங்கம் வச்சிருக்கிறவங்க, முக்குளத்தோர் பேர்ல அமைப்பு வச்சிருக்கிறவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப சமீபத்துல நம்ம இவர் அமைச்சர் மூர்த்தி பேசிய ஒரு விஷயம் கூட சர்ச்சையா மாற்றப்பட்டது. அவருடைய ஃபுல் ஸ்பீச்சை கேட்கும் பொழுது அது இயல்பான ஒரு உரையாடல் தான். ஆனா அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனா அது என்ன விழா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்குளத்தோருக்கான இலவச வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி அவங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அவங்களுக்குலாம் காலேஜஸ் அறிமுகப்படுத்தி நம்ம பிள்ளைங்க எந்தெந்த காலேஜில் படிக்கலாம், எந்த காலேஜில் நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து சீட்டு கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறதுக்கு நம்மால் நடத்துற காலேஜ்ல நம்மளுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதா சொல்றாங்க, யாராவது வாங்க. அமைச்சரே வந்து அதுல என்ன சொல்றாருன்னா, நாம இப்பதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம், இனி நாம இன்னும் உயரமா போகணும். அப்படி போகும்போது இப்படி சின்ன சின்ன குரூப்பா சேர்ந்துகிட்டு நீங்க கெட்டு போயிடக்கூடாதுன்றாரு. அவரே டிக்ளேர் பண்றாரு. அப்ப அதிகபட்சமா நம்மளுடைய திட்டமிடல் என்ன இருக்கும்? குரு பூஜை குறித்து ஒரு திட்டமிடல், இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம், இதுக்கு இந்த ஆளை கூப்பிடுவோம், சீஃப் கெஸ்டா வைப்போம், இந்த ஏரியால இதை வைப்போம், இந்த விளையாட்டு போட்டியை வைப்போம், அது வைப்போம், இது வைப்போம். இதானே அதிகபட்சமா இருக்கும். திடீர்னு ஒரு கம்பி மீசை புலிகேசி மீசக்காரன் உள்ள புகுந்து நோட்டீஸை கொடுத்துட்டு நாம மலையை காப்பாற்றுவோம், குடைவரை கோயிலை காப்பாற்றுவோம், மசூதியை இடிப்போம், இப்படி எவனாவது பேசி வந்தான்னா சந்தேகப்படணுமா படக்கூடாதா? நம்முடைய ரத்தத்திலேயாச்சும் அப்படி ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கா? அந்த குடைவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு. இப்போ வந்து 10-12 நூற்றாண்டா அது இருக்கு. 12 நூற்றாண்டு 1200 வருஷத்துக்கு மேல அந்த குடைவரை கோயில்ல இருந்து இருக்குது. 700 வருஷமா மேல சிக்கந்தர் படுத்து உறங்கிட்டு இருக்கிறாரு. இத இப்ப வரைக்கும் யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படல. பாதுகாப்பு மட்டும் ஏன் ஏற்பட வேண்டிய தேவை வருது? யாரும் அதை போய் வந்து தனி கவனம் கொடுத்து இதை பாதுகாக்கணும், சுத்தி எல்லாம் ரவுண்டு கட்டி நில்லுங்க, உள்ள விட்டுறாங்க, அப்படி யாரும் பண்ணல. அது வாட்டுக்கத்தான் இருந்தது, இப்பவும் அது வாட்டுக்கத்தான் இருக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்க திருப்பி கேட்கணுமா வேணாமா? சொன்னா நம்மள என்ன சொல்றாங்க, என்னடா மக்களுக்கு அறிவுரை சொல்றீங்க அப்படின்றாங்க. தற்குறி. அப்புறம் யார்கிட்ட சொல்லுவாங்க? உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு அரசங்கி இல்ல. இது கேட்கிறவனே எப்படி இருப்பான்னா அவன் ஒரு அரசங்கியா தானே இருப்பான். அரசங்கிலாம் இல்ல, சங்கின்னு வெளியில சொல்ல வெக்கப்படுற நாயா இருப்பான். அது இல்ல பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை குறித்தெல்லாம் நம்ம பேச வேண்டியது ஒரு பார்ட். இதுக்கு அடுத்து இன்னும் முக்கியமான பார்ட் இருக்கு. எச் ராஜா சொல்லக்கூடிய ஒரு பார்ட். இது வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கானதுன்னு 1931லயே தீர்ப்பு இருக்கு அப்படிங்கிறார். ஜட்ஜ்மெண்ட் 31 எங்க இருக்கு? அதுல இந்த கேஸ் முதல்ல 31 கேஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஐ கண்டெம் யூ, கெட் அவுட். அது தெரியாது, அதெல்லாம் இருக்கு. 31 கேஸ் வந்து 3 பேருக்கு இடையில, அதாவது கோயில், மசூதி, அரசு 3 பேருக்கு இடைப்பட்ட வழக்கு. அது அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயில் நிர்வாகம் வந்து அந்த மொத்த மலையும் கோருகிறது வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப், அவன் வந்து என்ன வாசிக்கிறான்னா, the temple manager claimed the whole hill. ஆமா, with the exception of certain cultivated lands and assessed lands and the site of the mosque அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மசூதி இருக்கும் இடம், நிர்ணயிக்கப்பட்ட சில இடங்கள், அப்புறம் வேளாண்மை செய்த சில இடங்கள், இவற்றை தவிர்த்த மீதி இடங்கள் எங்களுக்கு சொந்தம். அப்படித்தான் போட்டிருக்கான்.
இதுல கவர்மெண்ட் எங்க இருந்து வருதுன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கட்டுமானம் இருக்கக்கூடிய இடங்களை தவிர மற்ற எல்லாமே கவர்மெண்ட் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உள்ள போகுது. அது ஹிந்து கோவிலுக்கும் இருக்கு, தர்காவுக்கும் இருக்கு. அது இருக்கக்கூடிய இடத்தை தான் நான் ஓன் பண்றேன். இதுல தர்கா என்ன சொல்லுது, த முகமதியன் டிஃபெண்டன்ஸ், அன்னைக்கு வந்து முஸ்லிம்ஸ் இஸ்லாமிக்ஸ் அப்படின்னு இல்ல, முகமதியன் டிஃபெண்டன்ஸ் asserted their ownership of the particular eminence upon which the mosque stands and of the portion of the main hill known as நெல்லித்தோப்பு. இப்ப வந்து இந்துவும் முஸ்லிமும், அதாவது கோயிலும் தர்காவும் என்ன சொல்லுது, தர்கா என்ன சொல்லுது, தர்கா இருக்கும் இடம், தர்காவிற்கு போகின்ற மலைப்பாதை நெல்லித்தோப்பு, இவை எங்களுக்கு சொந்தம். கோயில் என்ன சொல்லுது, தர்கா இருக்கும் இடம் நெல்லித்தோப்பு, கோயிலுக்கு போகின்ற அது என்னது தர்காவிற்கு போகின்ற மலைப்பாதை, இதை தவிர்த்த மற்ற இடங்கள் எங்களுக்கு சொந்தம். கவர்மெண்ட் தான் உள்ள பூந்து மற்ற இடம் பூரா எனக்கு சொந்தம் அப்படின்னு உள்ள பூந்தது. இந்துக்கும் முஸ்லிமுக்கும் 31 பிரச்சனையே இல்ல. அவன் தெளிவான எப்பா நீயா தான் சொல்ற, நானா தான் சொல்றேன். இதேதான் இந்து முஸ்லிம் கேஸ் மாதிரி திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சேர்ல நான் உட்கார்ந்துருக்கேன், இது என் சேர். இந்த சேர்ல இந்திரா உட்கார்ந்துருக்காரு, அது இந்திரா சேர். இது ரெண்டையும் தாண்டி இருக்கக்கூடிய இது மட்டும் தான் ஏன் சேர்னு நான் சொல்றேன், இது மட்டும் தான் அவர் சேர்னு அவர் சொல்றாரு. எதிர்த்தாப்புல கேமரால ரெக்கார்ட் பண்ற மெல்டன் என்ன சொல்றாரு, இல்ல 2 பேருக்கு நடுவுல இருக்கிற லேண்ட் ஏ லேண்ட் அப்படின்றாரு. இப்ப பிரச்சனை பண்றது ஸ்டேட், அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட் அதிகாரி பிரச்சனை பண்ணி இருக்கிறாரு. இதுதான் கேஸ். இதுவே தெரியாம கேஸ் நம்மளுக்கு தீர்ப்பு. அதுல என்ன சொல்றாரு தெளிவா இருக்கு. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த நெல்லித்தோப்பு அண்ட் த ஆக்சுவல் சைட் ஆஃப் த மாஸ்க் வித் இட்ஸ் பிளாக் ஸ்டாஃப் அண்ட் த ஃபிளைட் ஆஃப் த ஸ்டெப்ஸ், அதாவது நெல்லித்தோப்பு மசூதி இருக்கக்கூடிய இடம், கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய இடம், மேலே செல்லக்கூடிய படிக்கட்டுகள், இவை யாவும் which he held to be the property of the Mohammedan defendants, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. The decree of the subordinate judge was dated 25 August 1923. மதுரை கீழமை நீதிமன்றம், அப்ப அது திருமணத்துல இருந்ததுன்னு நினைக்கிறேன். மதுரை கீழமை நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, 25 ஆகஸ்ட் 1923 இந்த தீர்ப்பை அவர் கொடுக்கிறாரு. என்னன்னு, நெல்லித்தோப்பு மசூதி இருக்கும் இடம், கொடிக்கம்பம் இருக்கும் இடம், படிக்கட்டு பாதை அவ்வளவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு அவர் தீர்ப்பு கொடுக்கிறாரு. இதை எதிர்த்து தான் பிரிவி கவுன்சில் லண்டனுக்கு போது கேஸ். கடைசியா லண்டன்ல என்ன சொல்றாரு தீர்ப்பு, ஜட்ஜஸ் யார் யாரு, லார்ட் அட்கின்சன், தான்கெர்டன் அண்ட் மெக்மில்லன், சர் ஜார்ஜ் லவுண்டஸ் அண்ட் சர் தீன்ஷா முல்லா, 4 பேர் சேர்ந்து கொடுத்த வழக்குல the decree of the கடைசி பாயிண்ட், the decree of the subordinate judge dated 25th August 1923 should be restored. அதுவே நடைமுறைப்படுத்தப்படும். பழைய தீர்ப்பு அப்படியே இருக்கு. என்ன தப்பா சொல்லி இருக்குது, அந்த இடம் அவங்களுக்கு, இந்த இடம் இவங்களுக்கு. இந்த தீர்ப்பை எடுத்துட்டு வந்து 1933 லண்டன்ல என்ன சொல்லி, சரி நான் அப்படியே கேட்கிறேன், லண்டன்ல இருக்கிறவன் தான் பாவடையாச்சே, அதை இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ இப்ப இந்த தீர்ப்பே படிக்கல. இந்த தீர்ப்பே தெளிவா, நீ சொல்ற ஆர்குமெண்ட் படி வந்தா கூட இந்த தீர்ப்பே தெளிவா சொல்லிருச்சு, அவா இடம் அவாளுக்குன்னு. ஆமா, அப்புறம் எதுக்கு உன் பிரச்சனை? அப்ப இந்த பிரச்சனைய இது குறித்து தேட மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கற்பனை ஓட்டத்தை சிதற விடுவோம். கிடைச்ச வரைக்கும் லாபம் பொறுக்கிட்டு போயிடுவோம். அது யார் இருக்கா, திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பையன் இருக்கிறாரு, சரி ரைட்டு இந்த தடவை நாம யாராவது ஒரு கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வழி பார்ப்போம் அப்படின்னு கீழான அருவருப்பான தேர்தல் எண்ணத்திலிருந்து இந்த வேலை வருதா? மதுரைக்காரன் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். அதுவும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஓட்டு கேட்டா ஒரு வய மதிக்க மாட்டான். அப்ப நோக்கம் என்ன, அது அவங்களுக்கும் தெரியும். அப்ப மதுரைக்குள்ள ஓட்டு போடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இதை வச்சு ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆக்குவோமா? ஏன்னா போராட்டத்துக்கே எங்கெங்க இருந்து தான் ஆள் கூப்பிடுற நிலைமையில இருக்கு. அந்த 2000 பேர் கூடுறதுக்கு ஒட்டுமொத்தமா வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஆளை கூப்பிட்டு இந்த வேலையை உருவாக்கி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி தங்களுடைய பெய்டு ஊடகங்கள் மூலமாக மாபெரும் இந்துக்கள் திரண்டார்கள், ஆஹா ஓஹோ வந்தது பார் புரட்சி அப்படின்லாம் பேசுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சு. ஒரு ஊர்ல 2000 பேரை ஒன்னா பார்த்ததுக்கே அவனுக்கு இந்துக்களின் எழுச்சின்றியே. நாங்க பெரியாருக்கு ஊருக்கு கூட்டம் நடத்தி ஊருக்கு 500 பேரை பாக்குறோம். எங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, எரியணும்ல. அதுதான் அந்த இப்படி எல்லா தீர்ப்புகளும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 1923 தொடங்கி 2023 வரைக்கும் வந்த தீர்ப்புகள் எல்லாமே அவங்கவுங்க இடம் அவங்கவுங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் எல்லாமே இருக்கு. நண்பர்களே, எல்லாம் தெளிவா டாக்குமெண்டா இருக்கிற இடத்தையே இப்படி பண்றாங்கன்னா வாய் வழியாக நம்பிக்கையின் அடிப்படையில, உணர்வின் அடிப்படையில நம்மளுக்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய அந்யோன்யங்கள்ல நாம செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் மேனிப்புலேட் செய்வார்கள். மனித குலத்துக்கே விரோதமானவர்கள் சங்கிகள்ங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். நேற்று வரை அண்ணன் தம்பியா தோல்ல கை போட்டுக்கிட்டு இருந்த நம்மளையே நம்மளுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி பேச வைக்கிறார்கள், சந்தேகத்தை முஸ்லிம்கள் மேல் திருப்புகிறார்கள் அப்படின்னா
சுதாரிக்க வேண்டியது முஸ்லிம்கள் அல்ல, நாம இந்துக்கள் சுதாரிச்சு இருக்கணும். இது அரசு எடுத்த நடவடிக்கைகள் அது குறித்தெல்லாம் பேச வேண்டிய. அதே போல இதுல வந்து அரசாங்க விமர்சனம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசாங்கம் வந்து இந்த சங்கிகளை டீல் பண்றது, அதுல வர்ற விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சமூகமா நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதுதான் முதல் கேள்வி. ஏன்னா அவன் கவர்மெண்ட்ட இப்ப கடைசியா தான் வர்றான். 2 மாசமா உங்கள்கிட்ட தான் வந்து நின்று இருக்காங்க. ஆமா, நம்ம முன்னாடி தான் அவன் வந்து நின்று நோட்டீஸை கொடுத்துட்டு இருந்திருக்கான். நம்மகிட்ட தான் அவன் வந்து இந்துக்களை ஒன்றிணைவோம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்துக்களை ஒன்றிணை உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு திருப்பி கேட்டிருந்தோம்னா அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். அப்போ மக்களா நம்மளுக்கும் இந்த சமூகத்துல ஒரு பொறுப்பு இருக்குன்றதுதான் நம்ம பேசணும். அதே போல இதை சொல்றதுக்கு காரணம், நாம பயப்பட தேவையில்லை, நம்ம தான் பெரும்பான்மை, நம்ம பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல நாம ஏன் பயப்படணும், அவன் தான் சிறுபான்மை. உனக்கு அப்படி யாராவது வந்தான்னா உண்மையிலேயே மக்களாகிய மதுரை மக்களுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கு. இந்தியாவுக்கே முன்னுதாரணமா, ஒரு இந்து முஸ்லிம் ஒற்றுமையில இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு தகுதி வந்து நம்ம மதுரை மக்களுக்கு இருக்கிறது. அதுல பசுமலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மதங்களும் இணக்கமாக இருப்பது எப்படி அப்படின்றத வந்து நம்ம மதுரை மக்கள் உலகத்துக்கே எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப யாராவது வந்து இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொன்னா கூப்பிட்டு வச்சு, வாங்க உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, எதனால பாதிக்கப்பட்டீங்க, எப்ப இருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல் இருக்குன்னு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு டீயை வாங்கி கொடுத்து சப்பன்னு ஒரு அப்ப விட்டு வெளியே தட்டி விடுங்க அவனை. அதை தவிர வேற எந்த வேலையும் நம்ம செய்ய தேவையில்லை. மித்தபடி நம்ம நட்பாக இருப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய, கற்பை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டிய காலத்துக்கும் சூழலுக்கும் இவர்கள் தள்ளியதை நினைத்து நம்ம வருத்தப்படணும். அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும்னு நினைச்சோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சில அப்டேட்டோடு நம்ம பேசுவோம். இப்போதைக்கு இதுதான். நன்றி.